103 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். திருப்தியாக்குகிறார். தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் திருப்தியாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் என்ற தேசத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த கானான் தேசம் சகல விதத்தில் அது திருப்தியாக இருந்தது. நமக்கு முழு திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு பரலோகத்தையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தேவன் எப்பொழுதுமே நம்மை முழுவதுமாக திருப்தியாக்குவதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்போ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் எப்போவுமே திருப்தியாக இருப்பாங்க. நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 17:14 வாசி பாருங்க. சங்கீதம் 17:14. என்னை தப்புவையும் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தன் சந்ததியை பார்த்து திருப்தி அடைகிறான் மனுஷன். இது உலக பிரகாரமான மனுஷன். தங்கள் பொருள்கள், தங்கள் சந்ததி, இதை பார்த்து அவங்க திருப்தி அடைகிறாங்க. ஆனா அடுத்து வாசிங்க. அப்ப மெய்யாவே நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம், சங்கீதக்காரன் சொல்றார், அவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அவர் சொல்றாரு, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை பார்க்கும்போதே உம்முடைய சாயல் அதை பார்க்குறேன், பார்த்தேன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவர் நான் இப்படி தான் இருக்கிறேன், திருப்தியாக தான் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு திருப்தி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சாயல், அதாவது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய சாயல் என்று சொல்லும்போது நான் எப்போவுமே சொல்லுவது வழக்கம் என்னென்னா, தேவனுடைய பிரசன்னம் அதுதான் தேவனுடைய சாயல். ஏன்னா ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, உருவம் கிடையாது அவருக்கு. அவர் சாயலை பார்க்கணும்னா அவருடைய பிரசன்னத்தில் தான் பார்க்க முடியும். நான் உண்மை பார்க்குறேன் அப்படின்னா எதை பார்க்குறோம்? உருவத்தையே பார்க்குறோம் இல்லை. நம்ம ஆராதனையில் சொல்கிறோம் அடிக்கடி, உண்மை பார்க்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறோம். சொன்னால் எதை பார்க்குறோம்? உருவத்தை பார்க்குறது இல்லை. ஆனால் ஆவியில் என்ன செய்கிறோம்? அவரை நாம் தரிசிக்கிறோம், அவருடைய சாயலை நாம் தரிசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், உலக பிரகாரமான மனுஷனுங்களுக்கு அவர்கள் பலவித காரணங்களால், உலகத்தில் உள்ள பலவித காரணங்களால் திருப்தி ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அது திருப்தி கிடையாது. ஆனால் தேவனுடைய ஜனங்களாகி நமக்கோ தேவனுடைய சாயல் தான் திருப்தி. இன்னொரு வசனம் கூட வாசி பார்த்தீங்கன்னா, அதே சங்கீத புஸ்தகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்ல பாருங்க, 4ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷத்தை பார்க்கலும் இதுல சொல்றாரு, தானியம் திராட்சரசம் எல்லாம் அவர்களுக்கு பெருகி இருக்குது, அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கோ அதை பார்க்கலும் பெரிய சந்தோஷம், பெரிய திருப்தி நீங்க கொடுத்தீங்க. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு திருப்தி. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. என்னாமத்தின் புஸ்தகத்துல 23-21 வாசிங்க. 23-21. இல்லை இல்லை, பார்த்தீங்களா? அவருடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு திருப்தி அல்லது நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு பலன் எல்லாமே நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதில் பிரியப்படுகிறார். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதில், நாம் அவர்களோடு இருப்பதல்ல, கர்த்தரோடு இருப்பதல்ல, அவர் நம்மோடு இருக்க விருப்பப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீங்க கர்த்தர் அவர், நாம் அவரோடு இருக்கிறோம் என்று சொல்வதில் அல்ல. அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களோடு கூடவே போனார். மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூடவே போயிட்டே இருந்தார். அன்றைக்கு அவர்களோடு கூட போகிறதில் தான் அவர் திருப்தி இருந்தது.
அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவன் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கு. எனவே தான் நமக்குள்ள அந்த திருப்தி இருக்குதுங்கிறேன். எனக்குலாம் அந்த திருப்தி எப்பவுமே உண்டு. எவ்வளவு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் இருக்கிறபடினால எதை குறித்தும் கவலை கிடையாது. தேவன் நம்மோடு இருக்கிறார், அது போதும். அது மிகப்பெரிய ஒரு திருப்தி. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதுதான் திருப்தி. ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுக்கு 1000 வரலாம், 1000 போகலாம், 1000 எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்களை திருப்திப்படுத்துறதே கிடையாது. யோசிச்சு பாருங்க, திருப்தி ஆயிருக்கோமா? ஆனால் கிடையாது. இது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா நல்லா இருக்கும், இது வந்தா நல்லா இருக்கும். நம்முடைய எல்லைகள் என்ன செய்யிட்டு இருக்குது? நம்முடைய இருதயத்தில் அந்த எல்லையை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம். வீடு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வீடு அப்படி கொடுத்தாருன்னா இதை விட பெட்டராக எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படிதான் குடும்பத்தில், தொழிலில், எல்லாத்துலேயுமே திருப்தி இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் பரம திருப்தி. அல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய திருப்தி. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அது மிகப்பெரிய திருப்தி. அப்போ தேவன் நம்மை திருப்தியாக்குகிற தேவன் தான் சகல வேத்திலும். ஆனாலும் இன்றைக்கு நாம ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணுகிறார் கேட்டீங்கன்னா, உங்களை நன்மையினால நான் திருப்தி ஆக்குவேன். இந்த உலக பிரகாரமான அநேக நன்மைகள். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற பிள்ளைக்கு அவர் என்ன கொடுக்க மாட்டாரு? கல்லை கொடுக்க மாட்டார். மீனை கேட்கிற பிள்ளைக்கு பாம்பை கொடுக்க மாட்டார். முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த உலக பிரகாரமான தகப்பனை உங்களுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தால் பரமதேவனாகிய பரமபிதாவாகிய உங்கள் பிதா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காதிருப்பது எப்படி? அதிக நிச்சயம் அப்படிங்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த உலக பிரகாரமான நன்மைகளை இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ நன்மைகள், பொருளாதாரத்தில் இருக்கலாம், குடும்பத்தில் வேற ஏதாவது நல்ல காரியங்கள். நன்மை என்று சொல்லும்போது நல்ல காரியங்கள், அதுதான் நல்ல விதமான காரியங்களை தேவன் தருகிறார். இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு அப்படி தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். புதிய மாதத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்களில் கர்த்தர் புதிய புதிய ஆசீர்வாதங்களை, நீங்கள் இதுவரை எதிர்பார்த்திருந்த தடைகள், தடைப்பட்டிருந்த நன்மைகள், அது எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பார். இந்த மாதத்தில் கொடுப்பார். இனி வருகிற நாட்கள் என்ன செய்வார்? தேவன் நிச்சயமாகவே நன்மையினால் உங்கள் வாயை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்துல ஆண்டவரே அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்க வாயினால கேட்குறீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வாயை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவார். உங்க தொழில நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமா, சில வேளைகளில் நம்ம எதிர்பார்ப்பு வந்து அது வந்து தேவனால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா நம்முடைய திறமை, நம்முடைய கையில் இருக்கிற காரியங்கள், இதை வச்சு நாம யோசிப்போம், தேவனால் இதெல்லாம் செய்ய முடியுமா? தேவன் செய்து முடிப்பார் உங்களுக்காக. சங்கீதக்காரன் சொன்னது போல தைரியமா ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தினந்தோறும் நீங்க அறிக்கை செய்யுங்க. தேவன் அற்புதமாக உங்களை நடத்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு, அவர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஏராளமான நன்மைகளை கொடுத்து அவர் திருப்தியாக்குவார். காத் என்கிறவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு பேர் ஏராளமாகிறது என்று சொல்லி காத்தின் பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு காத்து என்கிற மனுஷனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவனுக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தாராம். ஏராளமானதை கொடுத்தபடினால அவனுடைய பெயர் காத்து என்று சொல்லி வைத்தார். அதே போல இந்த நாளிலே நமக்கும் அப்படி போற விஸ்தாரமான இடத்தை கொடுப்பாரு, விஸ்தாரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு, எதிர்பார்த்திராத நன்மைகளை கொடுப்பாரு, எதிர்பார்த்த நன்மைகளை தேவன் கொடுப்பாரு. ஏன்னா எதிர்பார்த்தது வேணும், எதிர்பாராதது வேணும். ஹல்லேலூயா. தேவன் நாம் எதிர்பார்த்தது கேட்டதையும் கொடுத்து நம்மை திருப்தி ஆக்குகிறார். எதிர்பாராத நன்மைகளை கொடுத்து நம்மை தேவன் திருப்தி ஆக்குகிறார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்தி ஆக்குவது அவருடைய சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருப்பது அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைகள் வழியில
பசியோடு போவாங்களேன்னு சொல்லி அவர்களுக்காக பரிதபித்த தேவன் நம்முடைய ஆண்டவர். பரிதபித்து என்ன செய்தாரு? ஒரு சின்ன பையன் கையில் இருந்த அப்பத்தை மீனை வாங்கி அதை பழுகி பெருக செய்து தம்முடைய ஜனங்களை பசியாற்றி அவர் அனுப்பினார். அப்படிப்பட்ட கரிசனை உள்ள தேவன் இந்த கால வேளையில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார், உங்கள் குடும்பங்களை நன்மையினால் திருப்தியாக்குவார். இந்த புதிய மாதத்தில் ஏராளமான நன்மைகளை கண்டு சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் சொல்லியிருக்கிறீங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று சொல்லி, திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி. கர்த்தாவே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நீங்கள் கிரியை செய்யுங்க. உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதிங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவருடைய சிரசின் மீது வருவதாக. எல்லாரும் அப்படி தலையில் கை சொல்லுவோம். இயேசுவே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. எங்களுடைய வாய் நீர் கொடுக்கிற நன்மையினால், எங்களுடைய இருதயம் நீர் கொடுக்கிற நன்மையினால் நிறைய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் நிறைய போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகள் நிறைய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற நன்மைகளால் நிறைய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை ஆராதனை செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய சொந்த சபைக்கு நாங்கள் சொந்தமாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். சொன்ன வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போறதற்காக ஸ்தோத்திரம். அநேக நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் நாங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை நீ செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.